நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற தெய்வம், கல்லார்க்கும் கற்றார்க்கும் கண் கொடுக்கும் தெய்வம், சொல்லார்க்கும் சொல்பவர்க்கும் சுகமளிக்கும் தெய்வம், என்னாலும் பொதுவிலாடும் சிவஞான தீபம், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற தெய்வம், கல்லார்க்கும் கற்றார்க்கும் கண் கொடுக்கும் தெய்வம், சொல்லார்க்கும் சொல்பவர்க்கும் சுகமளிக்கும் தெய்வம், சொல்லார்க்கும் சொல்பவர்க்கும் சுகமளிக்கும் தெய்வம், என்னாலும் பொதுவிலாடும் சிவஞான தீபம், ஞான நடத்தவனே சிவஞான புரத்தவனே, வேத பரம்பொருளே தசநாத சுதந்திரனே, ஆலாலம் அருந்தி அகிலம் காத்து நின்ற தெய்வம், ஆலாலம் அருந்தி அகிலம் காத்து நின்ற தெய்வம், அஞ்சல் என்ற போதே அபயம் காத்து நிற்கும் தெய்வம், குறிப்பறிந்து தொண்டர் செய்யும் சேவையேற்கும் தெய்வம், செருப்பணிந்து மிதித்த போதும் ஜெயம் கொடுக்கும் தெய்வம், செருப்பணிந்து மிதித்த போதும் ஜெயம் கொடுக்கும் தெய்வம். முருகா, உன்னையன்றி யார் இருக்கிறார் காப்பதற்கு? எத்தனை பெரிய பாக்கியவான், இத்தனை ஆயிரம் மக்கள் என்றதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே சொல்கிறேன்னா, தவத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுன்னா, விதி மாறுறது, தாயின் வயிற்றில் பிறந்த புண்ணியத்துக்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னா, அதுக்கு சாட்சி தான் இதெல்லாம். யாராலையும் கலந்துக்க முடியாது. நீங்கள் எத்தனை தான் பெற்றாலும் வஞ்சனை பொறாமை தான் என்னை விட்டு அகலவில்லை என்றார் பாமன் சுவாமிகள். எத்தனை கற்றாலும் வஞ்சனை பொறாமை தான் என்னை விட்டு அகலமில்லையே. இதமாக மனதிற்கு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியல என்றார். ஏங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இந்த மந்திரங்கள்லாம்? இப்போ நீங்கள் கேட்ட மந்திரங்கள்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? எத்தனை கோடிகள் கொடுத்து செலவு பண்ணாலும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. நீங்கள் வர்றது சிரமமா இல்லை பெற்று போவது யோகமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன எவ்வளோ பெரிய புண்ணியவான்கள் நீங்கள்லாம். எந்த தருணத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் பக்தர்களுக்கு பயன் தரும், என்ன கொடுத்தா பயன் தரும், செய்வதை திருந்த செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த மந்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணால் இந்த காதுகள் இப்படி கேட்குதே. அப்போ எத்தனை கோடிகளுக்கு அதிபராக நீங்கள் இன்னைக்கு போகிறீங்க பாருங்க. இந்த நாணயம் இந்த மூலிகையும் விற்கும் பொழுது உங்களுடைய பண கஷ்டமும் சரி, மன கஷ்டமும் சரி, தடையும் சரி, தடுங்களும் சரி, பிள்ளைப்பேரும் சரி, பிள்ளைகள் தொல்லைகளும் சரி, எல்லாம் விலகி நீங்கள் நம்பிக்கையோடு கையை நீட்டி வணங்கணும். நீ என்னவாக நீட்டுகிறாயோ அதுதான் பிரதிபலிக்குமே தவிர எல்லார் மனசுலையும் நடக்குது, நடக்கணும், அது உண்மை அப்படிங்கிற கை நீட்டுதல் தான் நம்மை வளர்த்து விடுமே தவிர, இப்போ நான் பாடின பாடல் மாதிரி தான், செருப்பணிந்து மிதித்த போதும் ஜெயம் கொடுக்கும் தெய்வம். நீ செருப்பால் அடிச்சினா கூட உன் உள்ளமும் உன் எண்ணமும் உன்னுடைய நோக்கமும் சரியாக இருக்குது என்றால் மகிழ்ச்சியாக கொடுப்பான் ஆண்டவன். ஞாபகம் வச்சுக்கோங்க, குரு என்பது சாதாரண விஷயம் இல்லை. மூலநாடி முகட்டரை உச்சியில் 4 வாசல் நடுவே சிவாலய, மேலை வாசல் வெளியுற கண்ட பின் காலன் வாசல் கடவிலும் இல்லையே,
ஒரு உத்த குரு எவன் ஒருத்தன் பார்க்குறானோ அவன் வீட்டுக்கு யமனே வந்து நிற்க பயப்படுவாங்க. காலன் வாசல் கனவிலும் இல்லையே. உன் கனவுல கூட சாவு போற கனவு, கொலை பண்ற கனவு, அசிங்கமான கனவுகள், பயப்படக்கூடிய கனவுகள் இது இன்று முதல் இல்லை. இல்லை நாங்க நினைச்சோம் அதுக்கப்புறமா எனக்கு இருந்ததா, உன்னை திருத்த முடியாது. கடவுளே வந்தாலும் உன்னை திருத்த முடியாது. அதுதான் சொல்ற, மூல நாடி முகட்டரை உச்சியிலே 4 வாசல் நடுவே சிவாலயம், மேல வாசை வெளியூர கண்ட பின் காலவாசல் களவிலும் இல்லையடான்ட்டான். அப்ப மேலை வாசலை கண்ட பிறகு ஒரு ஞானியிடத்திலே அமர்ந்த உங்களுக்கு கெட்ட கனவு எப்படி வரும்? வருதுன்னா திருத்த முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆக எத்தனை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரே வரியில் ஆசையை முடிச்சுட்டு உங்களை அனுப்பிச்சிருக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களை போட்டு சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த ஒவ்வொரு நாரும் அற்புதமான வாழையடி வாழையா இருக்கின்ற வாழையினுடைய நார்கள். அந்த நாரிலே சிக்கப்பட்ட நான் வாசத்தை மட்டும் கொடுக்கவில்லை, வளத்தை எல்லாம் தெளித்தனுப்புகின்றேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்வை வச்சுக்கிட்டு. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க, காலத்தை போய் வீடு சேரணும், பிரச்சனை இன்னும் கொடுத்து முடிக்க எவ்வளோ நேரம் தெரியாது. அதனால் இன்று இதெல்லாம் கேட்ட உங்களுடைய காதுகள் மட்டுமல்ல, நீங்களும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். உங்களை பெற்ற அன்னைக்கும் தந்தைக்கும், அந்த அன்னைக்கும் தந்தைக்கும் நன்றி சொல்லுங்கள், அவங்களை வணங்குங்கள். அந்த நன்றி அந்த வயிற்றில் பிறந்த நேரமும் கருதரித்த நேரம்தான் இதையெல்லாம் காதில் கேட்க வச்சிச்சு. இந்த ஆண்டு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா, இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தியே, இந்த சந்திப்பால் அந்த சுவாமி இத்தனை மந்திரங்களை சொல்லி கேட்டோமே, உனக்கு நன்றின்னு நன்றியை சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கோங்க. யாரெல்லாம் நம்பி உட்கார்ந்தவங்க மட்டும். எப்படி ஒரு இறைவன் அருளை நாம் காண முடியாதோ, உணர முடியுமோ, அதே போல் இன்று நீங்கள் வந்த அந்த அருளை மனப்பூர்வமாக உணர்வீர்கள், மகிழ்வோடு உணர்வு. வீட்டுக்கு போகும்போது சேப்பா இதோ மனசில் இருக்கிற பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா, முதல்ல அங்கே தான் வரும். மூலிகையை பத்திரமா பார்த்துங்க. உத்ராட்சம் கொடுத்தா அப்படிதான் நிறைய பேர் தொலைச்சி விட்டு எலி இழுத்துட்டு போச்சுன்னாங்க. ஒரு கட்டு 50,000 கொடுத்தா எலி இழுத்து போச்சுன்னு சொல்லுவாங்களா? அதை ஒரு கர்ச்சிப்பில் சுற்றி, அதை ஒரு துணியில் சுற்றி, ஒரு டப்பாவில் போட்டு அதை பத்திரமா எடுத்து போய் உள்ளே வைப்பாங்க. அது மாதிரி பல கட்டு கொடுக்குற உத்ராட்சத்தை கொடுக்குற எலி இழுத்துட்டு போயிடுச்சு. அது மாதிரி இதை நான் மூலிகை கொடுத்து நீங்களாம் போய் பார்க்க முடியாது, எடுக்க முடியாது, கொடுத்தா ஏதோ ஒன்று கொடுத்தார் அப்படி போட்டுருங்க, வேலை ஆகிடும். அப்புறமா ஆனால் போயா போன ஜெயந்திக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, என்ன குறை சொல்லிட்டு போடுறது. இங்கே இதுங்க பண்ணுறது தெரியதில்லை. 5 ரூபாய் நாணயம் இல்லை, அது 5000 கோடி மதிப்பு உண்டு. யாருக்கு? மெய்யானவங்களுக்கு. உனக்கு எவ்வளவு செலவு பண்ணக்கூடிய திராணி இருக்குதோ, உனக்கு எந்த செலவு வந்தா நீ தாங்கி பாதுகாக்கிற திராணி இருக்குதோ அவ்வளோ கிடைக்குங்க. திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு 5 கோடி ரூபாய் பார்த்து செலவு பண்ணுனா ஒரு படத்தில் வச்ச ரஜினிகாந்த் செலவு அந்த மாதிரி தான் முழிப்பீங்க. சினிமா எடுக்கலாமா, அரசியலுக்கு போகலாமா, போ, எதில் வேணாலும் போ. ஆனால் நம்பிக்கையோடு கும்பிட்டால் அதற்கு பெரும் சக்தி என்று சொல்லி வந்தவர்களுக்கெல்லாம் ஆத்மார்த்தமான ஐம்கரம் மகாகரம் யோககரம் அகரம் உகரம் மகரம் வகரம் லகரம் தகரம் சாகரம் சத்தியாகரம் பூகரம் பூதாகரம் மாகரம் மந்திராகரம் என்று சொல்லக்கூடிய இத்தனை கரத்தோடு இந்த கரத்தையும் சேர்த்து ஆசி செய்து விடைபெறுகின்றேன். கூவி அணைக்கிது குமரா குமரா, மயிலொன்று ஆடி அழைக்குது அழகா அழகா, நாங்கள் குரல் எடுத்து பாடுகின்றோம் கண்ணா.